வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 திமுக தாவேக இடையேதான் போட்டியாம். விஜயுடன் ஓபிஎஸ், அதிர்ச்சியில் எடப்பாடியார். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயுடன் தான் ஓபிஎஸ் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவரின் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விருப்பம் ஒன்றை தெரிவித்திருந்தாராம். அதாவது தமிழ்நாட்டில் திமுக வெஸ் தாவேகா என்ற 2 முனை போட்டிதான் என பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் நேற்று இரவு கூட பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தபோது கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு அதிமுகவின் பிரமுகர்களும் சந்தித்தனர். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ள நிலையில்தான் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. இதற்கிடையில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தாராம். இந்த கடிதத்தில் எனது தொகுதியுடன் தொடர்புடைய மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதையில் மின்மயாக்கல் உள்பட பல முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்க தூத்துக்குடிக்கு வருகிறீர்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கியமான சந்திப்பில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் எனக்கு அனுமதி கிடைத்தால் அது ஒரு தனி மரியாதையாக இருக்கும் என்றும் பாக்கியமாக இருக்கும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடிக்கு எழுதியிருந்தாராம். ஆனால் பிரதமர் மோடியோ சந்திக்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஓபிஎஸ் கடிதம் எழுதியும் பிரதமர் மோடி அவரை சந்திக்காமல் தவிர்த்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 முறை தமிழகம் வந்தபோது கூட ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது பிரதமர் மோடியும் தமிழகம் வந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது ஒரு அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் கூட பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் ஓபிஎஸ். இப்போது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைந்துள்ளதால் ஓபிஎஸ்ஐ பாஜக புறக்கணிப்பது இது அரசியல் வட்டாரங்களே பெரும் கேள்விக்குறியாகவும் எழுப்பி வருகிறது. இதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடும் என கூறப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ராமச்சந்திரன் ஓபிஎஸ் தன்னை மதிக்காத பாஜக கூட்டணியிலிருந்து கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தாவேகாவுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பண்ருட்டி ராமச்சந்திரன் விருப்பம் ஒன்றை தெரிவித்திருந்தாராம். தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் பலந்த வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி சதவீதம் அதிகமாகவே இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் ஃபைனலில் பாஸ் செய்து திமுக கூட்டணியும் விஜய் கூட்டணியும் தான். அதில் அதிமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை, பாதியிலே போய்விடும். தமிழக மக்களை பொறுத்தவரை நிச்சயம் வடிகட்டி விடுவார்கள். திமுக வெஸ் தாவேகா என்ற 2 முனை போட்டிதான் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலவும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறியில் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்மையில் செய்தியாளர் சந்தித்த போது விஜயின் அரசியல் இன்று வரை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அவர் என்ன நிலைப்பாடு இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் எங்களின் தார்மீக ஆதரவு அவருக்கு கண்டிப்பாக உண்டு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைய அதிக வாய்ப்புள்ளதாக என்றும் அவர் கூறியிருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.